நமது ஆன்ம அறிவை வளர்த்து அறியாமை இருளை நீக்கி இறைவனை காட்டும் ஞான வழிகாட்டியே குரு பகவான் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. குருவே பிரம்மம், விஷ்ணு, சிவன் என சிறப்பிக்கப்படுகின்றார். பிருகஸ்பதி என்றழைக்கப்படும் குரு பகவான் நவ கிரகங்களில் முழு சுபகிரகமாகவும் தேவகுருவாகவும் போற்றப்படுகின்றார். தனம், புத்திர பாக்கியம், ஞானம் மற்றும் சுப காரியங்களுக்கு அதிபதியாக குரு பகவான் விளங்குகிறார். வாழ்வின் எல்லா நலன்களையும் வளங்களையும் அருள்பவர் குரு பகவான் ஆவார். இவ்வளவு சிறப்புமிக்க குரு பகவான் வரும் மே 26ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதனையொட்டி குரு பகவானை பற்றிய சிறப்பு தகவல்களை அளிப்பதே குரு தரும் அருள் நிகழ்ச்சியின் நோக்கமாகும். அந்த வகையில் இன்று குரு பார்வை சிறப்பை பற்றி அறிந்து கொள்ளலாம். கோடி நன்மை என்பது பழமொழி. ஒரு ராசியினருக்கு குரு பார்வை இருந்தால் அந்த ராசிக்காரருக்கு சகல சௌபாக்கியங்களும் ஏற்படும் என ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன. குரு பகவான் முழு சுபர் என்று அழைக்கப்படுகின்றார். அதாவது முழுமையான சுபகிரகமாக குரு போற்றப்படுகின்றார். குரு அருள் இருந்தால் திருவருள் கிடைக்கும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த குரு பகவானின் பார்வைப்பட்டால் வாழ்வில் நிலையான ஏற்றம் கிடைக்கும் என்பது தொன்மையான ஐதீகமாகும். நவக்கிரகங்களில் எந்த கிரகமும் முழு நன்மைகளையோ அல்லது முழுவதும் தீமையோ செய்யாது என ஆருட நூல்கள் கூறுகின்றன. ஆனால் குரு பகவான் நற்பலன்களை அதிகமாகவும் தீமைகளை மிக குறைவாகவும் கொடுக்கக்கூடியவர் என்பது தனி சிறப்பாகும். குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட தான் பார்க்கும் இடத்துக்கு நன்மைகளை அதிகமாக வாரி வழங்குவார் என கூறப்படுகிறது. ஜோதிடத்தில் குரு பகவான் தான் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்ப்பது குரு பார்வை எனப்படும். குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழிக்கு ஏற்ப குருவின் பார்வைப்படும் வீடுகள் மற்றும் கிரகங்கள் நல்லாற்றல் பெற்று ஜாதகருக்கு அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் தங்கு தடையின்றி கிட்டும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. குருவின் பார்வைப்படும் இடம் சுபத்தன்மை அடையும், குருபலம் கிடைத்து திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில் விருத்தி போன்ற சுப நிகழ்ச்சிகள் நல்லபடி நடக்கும் என்பது நம்பிக்கையாகும். ஜோதிடத்தில் உள்ள 12 கட்டங்களிலும் குரு பார்வைப்பட்டால் என்னென்ன நன்மைகள் நடக்கும் என பார்க்கலாம். 1ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தால் அந்த ஜாதகருக்கு சமூகத்தில் பெரிய பெயரும் நல்ல மதிப்பும் உண்டாகும். 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தால் பிரிந்த குடும்பங்கள் மன வருத்தம் நீங்கி ஒன்று சேர்வார்கள். 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தால் எதிரிகள் தொல்லை நீங்கும், மனதிடம் அதிகரிக்கும். 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தால் வீடு, மனை, வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தால் சொத்து சிக்கல்கள், பிரச்சனைகளில் நல்ல தீர்ப்பு வரும், குழந்தை பாக்கியம் ஏற்படும். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தால் நீண்ட நாட்களாக தொல்லை அளித்து வந்த தீராத நோய்கள் தீரும், உடல் நலம் மேம்படும். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தால் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும், வியாபாரம் பெருகும், மனதிற்கு பிடித்த நல்ல வாழ்வு அமையும். 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தால் ஆயுள் அதிகரிக்கும், துன்பங்கள் நீங்கும், நல்ல மனநிலை உண்டாகும். 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தால் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும், பணியிடத்தில் நற்பெயர் கிடைக்கும், குடும்ப தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தால் குடும்பத்தில் நல்ல சூழல் உண்டாகும், வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நடந்தேறும், எடுத்த நற்காரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கும். 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தால் எதிர்பாராத நற்பலன்கள் ஏற்படும், தடைப்பட்ட பணிகள் நல்லபடியாய் முடியும், நல்ல பணவரவு கிடைக்கும். 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தால் நல்ல ஞானம் உண்டாகும், இறைபக்தி அதிகரிக்கும், ஆன்மீக பெரியோர்களின் சந்திப்பு கிடைக்கும், நடப்பதெல்லாம் நன்மையாக நடக்கும். இப்படி குரு பகவான் எந்த இடத்தை பார்த்தாலும் அந்த இடத்திற்கு பல்வேறு நன்மைகளை அளித்து தீமைகளை களைந்து நல்வாழ்வை வழங்குவார் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சுப கிரகமான குரு பகவானை மனமாற வழிபட்டால் கோடி நன்மைகளை கொட்டிக் கொடுப்பார் என்பது உண்மையிலும் உண்மையாகும். குரு பகவானை எந்நாளும் வழிபடுவோம், குலம் சிறக்க அவர் அருள் பெற்றிடுவோம். நட்சத்திரம் வாரியாக குரு பெயர்ச்சி பலன்கள். ரோஹிணி
சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணிக்கு இந்த குரு பெயர்ச்சி கற்பனை திறனையும் புகழையும் தரும். உங்கள் பேச்சிற்கு மற்றவர்கள் மதிப்பளிப்பார்கள். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும். மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள். செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசீரிஷத்திற்கு இந்த குரு பெயர்ச்சியானது சொத்து சேர்க்கையை தரும். பூமி மற்றும் வீடு தொடர்பான விஷயங்களில் இருந்த சட்ட சிக்கல்கள் தீரும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். மிருகசீரிஷம் 3, 4 பாதங்கள். செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசீரிஷத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி பொருளாதார வளர்ச்சியை வழங்கும். குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு தேவையான நிதி உதவி கிடைக்கும். திருவாதிரை. ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரைக்கு இந்த குரு பெயர்ச்சி தொழில் யோகத்தை அளிக்கும். உங்களின் ஆளுமை திறன் கூடும். அலுவலகத்தில் உங்களின் பேச்சிற்கு தனி மரியாதை இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்த உடல் உபாதைகள் குறையத் தொடங்கும். மற்ற நட்சத்திர பலன்கள் அடுத்த குரு தரும் அருள் நிகழ்ச்சியில் காணத் தவறாதீர்கள்.